ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தென்காசி மாவட்டம் இருக்க பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை கொடுத்துருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்லாம் ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அப்படின்னு இருக்க பாருங்கள், அந்த ஸ்கீம் மூலமாக டெம்ப்ரரியாக உங்களுக்கு இப்போதைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ முதல்ல எந்தமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா அலுவலர் கேட்டிருக்காங்க. மாவட்ட வளமைய அலுவலர் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சம் 5 வருஷத்துக்கான ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 50,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து கணினி உதவியாளர் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். வித் டிடிபி டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாவட்ட வளமைய அலுவலருக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் MSW MBA முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கணினி உதவியாளருக்கு 22,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க மந்த்லி. நெக்ஸ்ட்டு வட்டார வளமைய பயிற்றுனர் கேட்டிருக்காங்க. 10 வேக்கன்சி, எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். 15,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. இதாங்க உங்களுக்கான வேக்கன்சி பற்றின இன்ஃபர்மேஷன். இந்த ஜாப் முழுக்க ஒரு டெம்பரரி ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஊராட்சிகளுக்கான மாவட்ட வளமைய அலுவலர் பணியிடத்திற்கு மட்டும் TNCM ஃபெலோஷிப் பட்டியலில் படுத்தினவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பணியமர்த்தப்படும் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா தென்காசி. அதுக்கப்புறம் பார்த்தா மாவட்ட ஊராட்சி அலுவலகம் தென்காசி. அங்கே ஒவ்வொரு தாலுக் வைஸாக பார்த்தா இந்த BRCP ட்ரெயினர் போடப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, தகுதி மற்றும் முன் அனுபவத்தின் அடிப்படையில் விண்ணப்பதாரர் தேர்ந்தெடுக்கப்படுவர். பகுப்பாய்வு திறன்கள் மற்றும் பணிக்கான பொருத்தத்தை மதிப்பிடுவதற்கான நடைமுறை சோதனை மற்றும் நேர்காணல் இன்றைய வச்சு செட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்வமுள்ளவங்க கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறோம் அந்த பதவி கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கடைசி தேதி 30/5/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைன் மூலமாக மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமானது. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.